ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாதம் ஆயிக்கூட இன்னும் நமக்கு வரல. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ஸும் ஒரு 8-10 ஒரு வருஷம் ஆயிடுச்சு. டிசம்பரில் விட்டு 2022 டிசம்பரில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வரும்னு அப்படியே ஒரு வருஷமே இழுத்துக்கிட்டு போய் அதுக்கப்புறமேட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே என்ன போஸ்டிங் போடல, அதுக்குள்ளே இப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஆகி அந்த கேஸ் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு அது இன்னும் நமக்கு தீர்ப்பு வராமல் ஸோ இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது. நடுவில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் விட்டுட்டு இந்த எலெக்ஷன் வரப்போகிறதுனால சீக்கிரமாகவே இந்த கூட்டுறவு பேங்க்குக்கு ஆள் சேர்க்கணும்னு சொல்லி அசிஸ்டண்ட்டுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேர்த்து தான் வந்தது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வேக்கன்சி விட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறமேட்டு செலக்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிட்டு அதுலேயும் செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜாப்லேயே போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. ஆனால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியோட ரேஷன் ஷாப் ரிசல்ட்டோட நிலமை மட்டும் கிடப்பில் கிடக்குது. அதை பற்றி கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா யாரும் அதை பற்றி கண்டுக்கவும் இல்லை, அதை பற்றின அப்டேட்டும் இல்லை. ஸோ இப்படி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது நம்ம இந்த மாதிரி அப்படின்னா கேஸ் இருக்குன்னா அது எதுக்கு நீங்கள் அப்புறமா இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ண விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு முதலே சொல்லியிருந்தா இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த 2 ஊரில் இருக்கவங்க என்ன தான் பாவம் பண்ணாங்க? அதையே நம்பி இருக்கவங்க இப்போ மற்ற ஊர் ரேஷன் கடையில் ஜாயின் பண்ணவங்களாம் இந்நேரம் 5-6 மாதம் சேலரி வாங்கியிருப்பாங்க. அதிலே கூட்டுறவு பேங்க்குக்கான எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன், விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் மட்டும் ரிசல்ட் வரும்னு காத்திருந்து அதையே நம்பிட்டு இருக்கவங்களோட நிலமை. ஸோ இதெல்லாம் எத்தனை நாள் கவர்மெண்ட் அதை பற்றி கண்டுக்கிறதும் கிடையாது, அது என்ன நடக்குதுன்னு அதை பற்றி பார்க்குறதும் கிடையாது. நம்ம பெருசாக நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூட பாருங்கள், இப்போ யூடியூப்லையோ வேறு கூகுள்லையோ எதுலேயுமே அந்த கேஸ் அப்டேட்டோ இல்லை இது என்ன தான் பிரச்சனை, என்ன தான் ஏன் வருமா வராதான்னு போடுங்க, ஒன்றும் கிடையாது, ஒரு அப்டேட் கிடையாது. ஸோ விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்களுக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு வராதது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் அதை அட்டன் பண்ணி நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டான், நம்ம மட்டும் அது எப்படி சொல்கிறது, கூட இருக்கவங்க எல்லாம் பாஸ் ஆகி போயிட்ட மாதிரி நம்ம மட்டும் அந்த அரியர் வச்சுட்டு உட்காந்துட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல், ஒரு வலி வரும்ல. ஏன்னா இப்போ வரவங்க செலக்ட் ஆகிட்டா கூட ஓகே, ஒரு சிலர் செலக்ட் ஆகாமல் போகிறவங்களுக்கு இத்தனை வருஷம் காத்திருந்து அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். இதெல்லாம் சாதாரண ஒரு இது. அப்போவே ரிசல்ட்டு இப்போ எலெக்ஷன் கிட்ட வரதுனால இந்த கூட்டுறவு பேங்க்குக்கு மட்டும் சடனாக டக்குன்னு எல்லா ரிசல்ட்டு விட்டு உடனே பண்ணாங்களே. ஆனால் இந்த ரேஷன் கடை ஸோ ஜனவரியில் ஹியரிங்கு அது ஆல்ரெடி ஏற்கனவே அக்டோபரில் ஹியரிங்கு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஹியரிங்னு அது என்ன நடக்கு என்ன ஒன்றும் தெரில. ஜனவரியில் நாங்கள் அது பிப்ரவரிக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, நானே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி போட்டதில். ஸோ பிப்ரவரியில் எப்போன்னு டேட்டு தெரில. ஸோ இந்த மாதிரி பிப்ரவரியில் நமக்கு அந்த ஹியரிங் முடிஞ்சால் தான், அது ஹியரிங் தான், ரிசல்ட்டு தீர்ப்பு கிடையாது. ஹியரிங்கில் தான் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அதில் தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹியரிங் நடந்து முடிஞ்சால் தான் நமக்கு அது என்ன நிலவரங்கிறதே அதுக்கப்புறம் தெரியும். பிப்ரவரியில் ஹியரிங் சொல்லியிருக்காங்க, அதுவும் எதுவும் தள்ளி போகாமல் இருக்கணும். இன்னும் அதுவும் அப்படியே நவுந்து அட போங்கடான்னு நம்ம மொத்த பேருமே வேணாம், இது வந்தாலே எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல போனால் நம்மளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரைக்கும் அவங்க இது பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ இது லட்சணத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்து நமக்கு சொல்ல போனோம்னா மறுபடியும் ரேஷன் ஷாப்பை கால்ஃபர் விடுறேன் அப்படி இப்படின்னு அது எப்பன்னு தெரியல, சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி விட்டு அதில் நம்ம அப்படி இது பண்ண வைப்பாங்க. ஏற்கனவே போட்டதே போடலன்னு இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் அடுத்த மட்டும் பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் கிடப்பில் இருக்கிறதுக்கெலாம் எப்போ நமக்கு விட கிடைக்கும்? ஸோ இதெல்லாம் யார் கேட்குறது, எங்கே கேட்குறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ரிசல்ட் வரும்னு அதை கமெண்ட் போடுவாங்கள்ல நிறைய பேர், இந்த மாதிரி கமெண்ட்டில் மட்டும் நம்ம கேட்டுட்ருப்போம். பாவம், வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் வராதப்பயே நம்ம படாத போராட்டம் பண்ணோம். ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இவ்வளோ ஆடியோஸ் அது இதுன்னு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இந்த மெயிலு மனு அதுக்கப்புறமேட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேனலில் கலெக்ட் பண்ணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ண ஆடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டால் அவங்க அதாவது ஒவ்வொன்று சொல்லி எல்லாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கேஸா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, கண்டிப்பாக வரும்னு என்ன ஒன்று கூட எதாவது நடந்துச்சு, ஏதோ ஒரு அப்டேட் கிடைச்சிது, அப்போவாது ஏதோ லைட்டாக அப்டேட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் முடிஞ்சதான் வரும்னு ஒரு லைனில் சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ கூட ஏதாவது கால் பண்ணி டிஆர்பி ஆஃபீஸ் நம்பர் அந்த டிஆர்பி வெப்சைட்டில் தான் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், அப்படியே ஸ்க்ரோல் அடித்து நீங்கள் நம்பர் வச்சுருப்பீங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. கேஸ் பிரச்சனை முடிஞ்சால் தான் வரும். கேஸ் எப்போ முடியும் தெரியாது, ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது. கேஸ் இது மாதிரி இருக்குது, அது ஹியரிங் முடிஞ்சால் அது ரிசல்ட் வந்தால் தான், அது தீர்ப்பு வந்தால் தான் ரிசல்ட் வரும், இது மட்டும்தான் சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அந்த கேஸ் என்ன நிலவரம் என்னன்னு எதுவும் தெரியாமல் நம்ம அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வீடியோ பாஸ் பண்ணி விட்ட மாதிரி அப்படியே கோமா ஸ்டேஜ் தான் கிட்டத்தட்ட. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பிப்ரவரியில் ஹியரிங் வந்தால் மட்டும்தான் நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கான எக்ஸாமு ரிசல்ட் அந்த இதெல்லாம் இருந்தனால அதுக்கான வீடியோஸும் நான் போட்டுட்டு இருந்தனால இந்த ரேஷன் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பற்றின அப்டேட்டே கிடைக்காதனால சரியாக வீடியோ போட முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் கிடைக்க நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இது அடுத்த கட்ட மூவாக இவங்க இந்த கேஸோட இது பிப்ரவரியில் எப்போன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கான அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஊரில் இருக்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நீங்கள் தான் ஆடியோ அப்டேட்ஸ் இல்லை மெயில் அப்டேட்ஸ் கேஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சாலும் நமக்கு சேனலுக்கு மெயில் பண்ணலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா அது
வழியாக நம்ம போடும்போது அதில் காத்திருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் ஒரு பிளாட்ஃபார்மில் போடும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது இருந்தால் நம்ம சேனலுக்கு நீங்கள் மெயிலோ ஆடியோவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த கேஸை பற்றின அப்டேட்ஸு ரிசல்ட்டை பற்றி சீக்கிரமே நான் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டே இருங்க. அதே மாதிரி வீட்டில் சும்மா இருக்காதீங்க, ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அடுத்து இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதவங்க அப்படின்னு இருப்பீங்க. நீங்களாம் அடுத்து சென்ட்ரல் பேங்க்கு, எஸ்ஆர்பி வரும், டிஎன்பிசி 6வது மாதம் வருது, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் வரும், அதில் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.